அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா வன்ஃபஉனா பிமா அல்லம்தனா ஸித்னா இல்மா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யஹ்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா ஒமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபுலஹா. பயனுள்ள கல்வியை அடைந்து கொள்வதற்கும் பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடியும் பயனுள்ள கல்வியை கொண்டு பயன் அடைந்து கொள்வதற்கும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமி என்ற நமது கல்விச்சாலையின் சார்பாக அல் குர்ஆன் ஓதுதல் தொடர்பாக நடத்தப்படவிருக்கும் 2 கற்கை நெறிகளை பற்றிய அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம வழங்கவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நடத்தவிருக்கிற அந்த 2 கற்கை நெறிகள், இந்த 2 கோர்ஸும் அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த வீடியோ. இந்த 2 கோர்ஸையுமே நம்ம அல் குர்ஆனை சரளமாக ஓதுறதுக்கும் சரியாக ஓதணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது. இதில் முதல் கோர்ஸ் அப்படிங்கிறது நூரானி காயிதா யஸ்ஸர்னல் குர்ஆன் அப்படிங்கிற அந்த கோர்ஸை ஃபவுண்டேஷன் லெவல் அப்படின்னும், அடுத்ததாக அல் குர்ஆன் ஓதுதல் கற்கை நெறி ப்ராக்டிக்கல் ரெசிடேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி லெவல் 2 அப்படின்ற இந்த 2 கோர்ஸுகளை நம்ம வச்சுருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதில் முதல் கோர்ஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் லெவல் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸில் நம்ம நூரானி காயிதா யஸ்ஸர்னல் குர்ஆன் உடைய பாடங்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம். அரபு நாடுகளில், உலகின் பல நாடுகளில் நூரானி காயிதா என்று சொல்லக்கூடிய இந்த பாடம், நம்ம நாடுகளில் யஸ்ஸர்னல் குர்ஆன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாடம் லெவல் 1 ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த கற்கை நெறியாக நம்ம முதல்ல வழங்கவிருக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்ம அரபு மொழியினுடைய எழுத்துகள், அதை எவ்வாறு வாசிப்பது, எவ்வாறு சரியான முறையில் உச்சரிக்கிறது, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், அது தனித்து இருக்கும்போது எப்படி இருக்கும், பிற எழுத்துக்கள் கூட சேர்ந்து வரும்பொழுது அது எப்படி இருக்கும், அதே போல் அந்த எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிப்பது, அதாவது மேலே குறியீடுகள் கீழே குறியீடுகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்கணும், அதே போல் தஜ்வீது சட்டங்கள்னு சொல்லக்கூடிய எந்த நேரத்தில் நீட்டி ஓதணும், எந்த இடத்துல நீட்டி ஓதக்கூடாது, ஒவ்வொரு எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கணும், ஒவ்வொரு எழுத்துக்களுடைய தன்மை என்ன போன்ற விஷயங்களை இந்த லெவல் 1 ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதாவது அரபு மொழியினுடைய எழுத்துக்கள் பற்றி அறவே தெரியாத ஒருத்தவர் அந்த நிலையிலிருந்து அரபு எழுத்துக்களை அறிந்து அதை வாசிக்க தெரிந்து 1 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்துன்னு சொல்லி பல எழுத்துகளுடைய கோர்வையுடன் சேர்த்து வாசித்து அல் குர்ஆனை வாசிப்பதற்கும் தொடர் பயிற்சிகளின் மூலமாக அதை சரளமாக ஓதுவதற்கும் உண்டான ஒரு நிலையை அடைய வைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இந்த லெவல் 1 ஃபவுண்டேஷனுங்கிற இந்த கோர்ஸு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோர்ஸில் மொத்தம் 30 வகுப்புகள் இருக்கும். இதனுடைய கால அளவு அப்படிங்கிறது 3 மாத வகுப்பு. இந்த வகுப்பினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வகுப்பாக உங்களுக்கு உங்களுடைய யூடியூபின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்து இந்த கோர்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியில் உங்களுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்துருவோம். இந்த வகுப்பினுடைய முழு வீடியோவையும் அந்த யூடியூப் வாயிலாக உங்களால் அந்த ஜிமெயில் ஐடியை பயன்படுத்தி இந்த வகுப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இந்த கோர்ஸுக்கு லைவில் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை உங்களுடைய கன்வீனியண்ட்டான நேரத்தில், கம்ஃபர்டபுளான நேரத்தில் இந்த பாடத்தை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு ஒவ்வொரு பாடத்திற்கு பின்னதாக என்ன பயிற்சிகள் கொடுக்கப்படுது, அதை எப்படி ஓதுறோம், அதை நீங்கள் எப்படி ஓதணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கவனம் எடுத்து அந்த பாடத்துக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்படுதோ அந்த பயிற்சியை செஞ்சு நீங்கள் நமக்கு அனுப்பணும். அதை நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம திருத்தி தரக்கூடியவங்களாக இருப்போம். சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக கரெக்ஷன்ஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து நம்ம இந்த பயிற்சியை வழங்குவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இந்த பாடத்தில் இணைஞ்ச பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா தொடர்ந்து பங்களிப்பு செய்யணும். அதே போல் அந்த பாடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றி அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நிச்சயமாக இந்த வகுப்பை நீங்கள் வெற்றிகரமாக இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய குர்ஆனை சரியான முறையிலும் சரளமாகவும் ஓதுறதுக்கு உண்டான அந்த நிலையை, அந்த நோக்கத்தை நம்ம அடைஞ்சிட முடியும் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு. இந்த கோர்ஸு ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, சின்ன வயசில் இருக்கவங்க, நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் இந்த பாடத்திட்டம் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இந்த வகுப்பில் இணைந்து படித்து கொள்ளலாம். இதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, இந்த பாடத்தில் எழக்கூடிய சந்தேகங்களை வாட்ஸ்அப் வாயிலாக நம்மள்கிட்ட கேட்டு நீங்கள் தெளிவுபெற்றுக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா?
இந்த பாடத்திட்டம் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு வீடியோ வாயிலாக உங்களுக்கு விளக்கப்படும். ஒவ்வொரு எழுத்துகளும் ஸ்க்ரீனில் காமிக்கப்பட்டு எப்படி வாசிக்கணும், எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம குறியீடுகளோட ஒரு போர்டில் ஒரு ஆசிரியர் நடத்தினா எப்படி நடத்துவாரோ அந்த போல் உங்களுக்கு ஒவ்வொரு குறியீடுகளும் அடையாளம் இடப்பட்டு எழுதப்பட்டு ஸோ இப்படி வீடியோவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த பாடங்கள்லாம் இருக்கும். இது ஃபவுண்டேஷன் கோர்ஸு. ஸோ ஏற்கனவே குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவங்க, நல்ல முறையில் ஓதக்கூடியவங்க, தஜ்வீதை பேணி ஓதக்கூடியவங்களுக்கு இந்த வகுப்பினுடைய தேவை இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் ஆரம்ப கட்டமாக ஓதக்கூடியவங்க, சரளமாக ஓத தெரியாதவங்க, திக்கி ஓதக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அதே போல் தன்னுடைய உச்சரிப்பை சரி செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தேவை இருக்கக்கூடியவங்க, அதே போல் அதாவது உங்களில் சிலர் ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, மக்தப் மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, ஆரம்ப கட்டமாக பாடம் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு உங்களுடைய உச்சரிப்புகளை சரி செஞ்சு கொள்ளணும், அதே மாதிரி உங்களுடைய ஓதுதலை சரி செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கங்கள் எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஒரு பாடத்தை எப்படி எளிமையாக கொண்டு போய் சேர்க்கறது, ரொம்ப எளிமையாக எப்படி புரிய வைக்கிறது போன்ற விஷயங்கள், அரபு எழுத்துக்களினுடைய புரிதல், அதை வாசிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட புரிதல், தமிழில் எப்படி இருக்குது, மற்ற மொழிகளில் எப்படி இருக்குது, அரபு மொழியில் எப்படி வந்திருக்கு போன்ற கம்பேரிசனோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் படித்து கொள்ள முடியும். அப்போது பிறருக்கு எத்தி வைக்கும் பொழுது, பிறருக்கு இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ரொம்ப எளிமையான முறையில் உங்களால் இந்த விஷயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியும். ஸோ அப்போ வெறும் படித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிறருக்கு படிப்பித்து கொடுத்தல் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் இந்த கற்கை நெறியில் இந்த கோர்ஸில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் அதை கற்பிப்பவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம். நம்ம பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம அதை சரியான முறையில் கற்றுக்கொண்டு பிறருக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா கல்வி அப்படிங்கிறது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நம்ம பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த விஷயங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிழைகள் அதையும் நம்ம சீர்திருத்தி அந்த கல்வியை அமானிதம் பாதுகாக்கப்பட்ட நிலையில் நம்ம பெற்றுக்கொண்டு அதையும் பிறருக்கு எத்தி வைக்கும் பொழுது அந்த அமானிதத்தை பேணி நம்ம எத்தி வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா அரபு மொழியினுடைய எழுத்துகள் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று, சில எழுத்துக்கள்லாம் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நெருக்கமான உச்சரிப்புகளை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக ஹலக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதே மாதிரி ஹலக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ஹலக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. கேட்கும் பொழுது ஒரே விதமான உச்சரிப்புகள் இருப்பது போல தோணும், அல்லது நம்ம ஒரே மாதிரி உச்சரிச்சுக்கிட்டு வருவோம். ஆனால் அர்த்தமாக எடுத்து பார்த்தோன்னு சொன்னாக்க ஹலக்க அப்படின்னு சொன்னாக்க படைத்தான் அப்படின்னு அர்த்தம் வரும். ஹலக அப்படின்னு சொன்னால் மழித்தான், அதாவது ஷேவ் பண்ணினான், மொட்டை அடித்தான் போன்ற அர்த்தங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஹலக்க அப்படின்னு சொன்னாக்க அழித்தான் அப்படின்னு அர்த்தம் வரும். ஸோ அப்போது உச்சரிப்புகளில் ஒன்று போல தோன்றினாலும் அல்லது ஒரே போல உச்சரித்து வந்தாலும் அதனுடைய அர்த்தங்களாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக நேர் எதிராக அல்லது அர்த்தங்களில் தூரமான வித்தியாசங்களை உடையக்கூடிய இருக்கக்கூடிய அர்த்தங்களாக இருக்குது. அதே மாதிரி எழுத்துக்கள்னு பார்த்தோன்னு சொன்னாக்க ஜால் இருக்குது, அதே மாதிரி ஜா இருக்குது, ஜா இருக்குது, மூன்றுமே ஒரே போன்ற உச்சரிக்கக்கூடிய விதங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஹம்சா இருக்குது, ஐன் இருக்குது. ஸோ ஹம்சா ஐன் இது ரெண்டுத்தையும் ஒரே போன்று உச்சரிக்கக்கூடிய வழமை இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நல்ல முறையில் சரியான உச்சரிப்புகளோட படித்து கொண்டு சரியான ஓதக்கூடிய முறையில் நம்ம ஆகணும். இப்போ நம்ம சரியான முறையில் ஓதி அதை பிறருக்கும் சரியான முறையில் எத்தி வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த கோர்ஸின் மூலமாக உங்களால் அடைந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த கோர்ஸுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மாத காலங்கள் 30 வகுப்புகள் இருக்கும். இதனுடைய திருத்தங்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம வாட்ஸ்அப்பில் வழங்குவோம். வகுப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் யூடியூப் வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இந்த கோர்ஸில் சேர்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, கூகுள் ஃபார்ம், அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இந்த கோர்ஸுக்கு ஒரு சிறிய ஒரு அட்மிஷன் ஃபீஸ் ஒன்று இருக்குது. மந்த்லி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஒரு அட்மிஷன் ஃபீஸாக ஒரு சிறிய தொகை ஒன்று இருக்குது. இந்த கோர்ஸில் சேர்ந்து நல்ல முறையில் படித்து உங்களுடைய ஓதுதலை நீங்கள் சரி செய்து கொண்டு இந்த கோர்ஸில் நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய பங்களிப்பை அளிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸினுடைய இறுதியில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்புக்கு ஏற்றாறு போல் ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சான்றிதழும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸில் நம்ம உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம். அப்போது இந்த 3 மாத நூரானி காயிதா எஸ்எர்னல் குர்ஆன் ஃபவுண்டேஷன் லெவல் அப்படிங்கிற
இந்த கோர்ஸில் இந்தந்த விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 4 மாத அல் குர்ஆன் ஓதுதல் கற்கை நெறி என்ற ஒரு பிராக்டிக்கல் ரெசிடேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸினுடைய முதல் நோக்கம், அதே போல் முழுமையான நோக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழுகையை நாம் சீர்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான். தொழுகையை நாம் சீர்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்னா, தொழுகை சம்பந்தப்பட்டு நம்ம என்னென்னலாம் ஓத வேண்டியது இருக்கோ அந்த எல்லா விஷயங்களையும் நம்ம சரியான முறையில் ஓதணும், பிழை திருத்தி கொள்ளணும், அதை நாம் சீர் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தான் முதலாவதாகவும் முழுமையாகவும் கொண்ட கோர்ஸாக இந்த 2வது ப்ராக்டிக்கல் ரெசிடேஷன் கோர்ஸுங்கிற இந்த கோர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவசியமான ஒன்று. ஒரு மூமினுக்கும் ஒரு காஃபிருக்குமான வித்தியாசம்ங்கிறது இந்த தொழுகை. அப்போ அந்த தொழுகைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். அந்த தொழுகையை நம்ம கவனத்தோடு ஓதுறதுக்கு அறிஞர்கள் பல விஷயங்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். அல்லாஹு தஆலா, ஒரு ஹதீஸ் குதுசி, அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னென்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஒரு அடியான் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அதுக்கு எப்படி பதில் அளிக்கிறான்னா, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லி அந்த அடியான் சொல்லும் பொழுது என் அடியான் என்னை துதித்து விட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா குறிப்பிடுறான். அதே மாதிரி மாலிக்கி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு அடியான் போதும் பொழுது என் அடியான் என்னை மஜ்ஜதனி, என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு சொல்லி ஒரு அடியான் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது, என் அடியான் அவன் என்ன கேட்கின்றானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதே மாதிரி ஒரு அடியான் இறுதியாக இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் அப்படின்னு என்பதாக ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹு தஆலா, இது என் அடியானுக்கு உரியது, அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஸோ இந்த ஹதீஸை மனசில் நிறுத்திய நிலையில் நம்ம தொழுகையில் நின்னோம் அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதன், உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு மனிதன் இதை ஓதும் பொழுதும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பதிலை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது அல்லாஹ்வுக்கு சாத்தியமான ஒன்று. அது அல்லாஹ்வுக்கு முடியாத காரியம் ஒன்றுமில்லை, இது அல்லாஹ்வுக்கு சாத்தியமான ஒன்று. ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான், பசீராக இருக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதன் பேசக்கூடியதை செவியுறுபவனாக இருக்கிறான், அஸ்ஸமீஆகவும் இருக்கின்றான். இப்போ நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு சாத்தியமான ஒன்று. இப்போ இதில் எந்த சந்தேகமும் நம்ம கொள்ளக்கூடாது. நான் இதை ஓதுறேன், எனக்கு அல்லாஹு தஆலா இப்படி பதில் அளிக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு ஓர்மையோட சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒருத்தர் தொழுகையில் ஓதுனார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய கவனம் சிதறாது. அவருடைய கவனம் அல்லாஹு தஆலா எனக்கு பதிலளித்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தொழுவும் பொழுது நிச்சயமாக அந்த தொழுகையில் ஒரு ஓர்மை இருக்கும். அதே போல் உலமாக்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு வழிமுறை தான் என்னென்னா, தொழுகையில் நம்ம நேரடியாக போய் எடுத்த உடனே ஃபர்தை தொழுவாமல் தொழுகைக்கு முன்னதாக இருக்கக்கூடிய சுன்னத்து தொழுகைகளை நம்ம தொழுதுவிட்டு அந்த தொழுகையில் இணையும் பொழுது அந்த ஃபர்துக்காக நம்ம தயாராகும் பொழுது அதில் ஒரு ஓர்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னா, நம்ம ஒரு வேலையில் இருப்போம், நம்ம நேரடியாக போய் ஃபர்து தொழுகையில் நம்ம இணையும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னாக்க, செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையினுடைய பாதிப்பு பாதி இருக்கும். அதே மாதிரி தொழுகையில் பாதி அப்படி போயிடும். மீதி தொழுகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அடுத்தது இந்த தொழுகை முடிச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய அடுத்த வேலையை அந்த தொழுகையிலே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய ஒரு வீரர் எடுத்த உடனே கிரவுண்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே, திடலுக்குள்ளே நுழைஞ்சோடனே எடுத்த உடனே அவர் ஓட மாட்டார். போய் நிற்பார், நின்று தன்னுடைய அந்த ஓட்டத்துக்கு தயாராக இருக்க வேண்டிய சில பேசிக்கான சில விஷயங்களை செஞ்சுக்குவார். என்ன செய்வார்னாக்கா, ஸ்ட்ரெச்சஸ் செய்வார். அதாவது என்ன சொல்கிறது, தன்னுடைய கைகளையும் கால்களையும் அசைத்து நின்ன இடத்துல நின்று ஓடி பார்க்குறது போன்ற விஷயங்களை செய்து கொண்டு அதன் பிறகு அந்த ஓட்டத்துக்கு தயாராகுவார். அது மாதிரி தொழுகையில் நம்ம கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கும் பொழுது, அந்த ஃபர்துக்கு நம்ம தயாராகும் பொழுது அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சுன்னத்துகளை நாம் பேணி கொண்டோம்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த வேலையினுடைய அந்த தாக்கம் அதில் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ நம்ம ஃபர்தில் இணையும் பொழுது நம்ம அதில் கூடுதல் கவனத்தோடு நம்ம இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படியாக அறிஞர்கள் பல வழிமுறைகள் சொல்கிறாங்க. அதில் ஒரு வழிமுறை தான் என்னன்னாக்க, நம்மளுடைய தொழுகையை சீர்படுத்தி கொள்வதற்கு அந்த தொழுகையில் நம்ம என்ன ஓதுறோம், அந்த ஓதுறத நம்ம சரியாக ஓதணும் அப்படிங்கிற அந்த கவனத்தோடு நம்ம ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தொழுகையில்
ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும். இது என்னென்னா, இப்போ தொழுகை சம்மந்தப்பட்டு நம்ம என்னென்ன ஓதுறோம் அப்படின்னு சொன்னால், தொழுகையில் நம்ம ஆரம்பமாக தக்பீர் சொல்லுவோம், அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் சொல்லுவோம். அதன் பிறகு சனா ஓதுவோம். சனா ஓதிட்டு அதன் பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், துணை சூறாக்கள் ஓதுவோம். அதன் பிறகு இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள் என்ன, ருக்குவுக்கு நம்ம போவோம், அந்த நேரத்தில் நம்ம ஓத வேண்டியது இருக்குது. சுஜூதுக்கு நம்ம போவோம், அந்த நேரத்தில் நம்ம ஓத வேண்டியது இருக்குது. அதே போல் 2வது ரக்காத்து 4வது ரக்காத்து போன்ற ரக்காத்துகளில் நம்ம அத்தஹியாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த தஷஹுதுனுடைய அந்த அந்த இருப்பில் நம்ம ஓத வேண்டியதுன்னு இருக்குது. அதே மாதிரி அந்த இருப்பில் நம்ம கேட்க வேண்டிய துவாக்கள்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய துவாக்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த துவாக்களினுடைய விஷயங்கள். அதே போல் தொழுகைக்கு பிறகு நம்ம ஓத வேண்டிய ஜிக்ருகள் இருக்குது. அதே மாதிரி தொழுகைக்கு முன்பதாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா உது இருக்குது. அதே மாதிரி அசான் இருக்குது, அசானுக்கு பதில் சொல்லுதல்னு இருக்குது. ஸோ இப்படியாக தொழுகை தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும், தொழுகை தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், தொழுகைக்கு உள்ள தொழுகைக்கு வெளியே அப்படின்னு சொல்லி தொழுகை சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சரியாக ஓதிக்கொள்ளுதல், பிழை இல்லாமல் சரியான உச்சரிப்புகளை கொடுத்து நம்ம ஓதுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த பாடத்திட்டம், இந்த 4 மாத இந்த அல் குர்ஆன் ஓதுதல், இந்த ப்ராக்டிக்கல் ரெசிடேஷன் கோர்ஸுங்கிற இந்த கோர்ஸில் நம்ம படித்து கொள்ள முடியும். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நம்ம ஓதுறோம். அதில் அல்ஹம்து அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய ஹாவுக்கும் லில்லாஹி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஹாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே தமிழில் எழுதி பார்த்தா ஹாவன்னா தான் எழுதுவோம். ஆனால் அரபு மொழியில் உச்சரிக்கும் பொழுது அல்ஹம்துன்னு சொல்லி அந்த ஹாவுனுடைய உச்சரிப்பு வேற, லில்லாஹி அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹாவுனுடைய உச்சரிப்பு வேற. ஸோ அப்போது ஓதக்கூடிய ஒரு மனிதர் இதையெல்லாம் அறிந்து கொண்டு பயிற்சி எடுத்து அந்த கவனத்தோட எந்த ஒரு நம்ம இதை சரியாக ஓதணும் அப்படிங்கிற அந்த கவனத்தோடு நின்று ஓதும் பொழுது நிச்சயமாக அந்த தொழுகையில் ஒரு கான்சன்ட்ரேஷனும் ஒரு ஃபோக்கஸும் கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் சேர்வதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த ஓதுதலுக்கும் இந்த கோர்ஸில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பயிற்சி எடுத்து அதன்படி ஓதி அதை நீங்கள் சீர்படுத்தி கொண்டு ஒரு 4 மாத காலம் கழித்து நீங்கள் ஓதக்கூடிய அந்த நிலைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சரிப்பில் திருத்தம், ஓதுதலில் திருத்தம் போன்ற அந்த விஷயத்தையும் நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். அதே போல் அந்த விஷயத்தை கவனம் கொடுத்து தொழுகையில் நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது தொழுகையிலேயே நம்மளுடைய கவனம் மிக அதிகமாக இருப்பதை நம்மளால் உணர முடியும். இது ப்ராக்டிக்கலாக உணர்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த கோர்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை அடைந்து கொள்ள முடியும். இந்த கோர்ஸ் மொத்தம் 4 மாத கோர்ஸு, ஆண்கள் பெண்கள் என்று எல்லாரும் கலந்து கொள்ளலாம். 20 வகுப்புகள் கொண்ட கோர்ஸாக இது இருக்குது. இந்த கோர்ஸுக்கும் அதே அட்மிஷன் ப்ரொசீஜர் தான். கோர்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இந்த கோர்ஸுக்கும் மாதாந்திர கட்டணம் எதுவும் கிடையாது. ஒரு அட்மிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய தொகை மட்டும் இருக்குது. இந்த கோர்ஸில் சேர்ந்து படித்து இந்த கோர்ஸுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொண்டு இந்த கோர்ஸினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய தொழுகையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய தொழுகை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தபடி நீங்கள் ஓதிக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நிலைக்கு ஏற்ப இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். இந்த கோர்ஸும் யூடியூப் வாயிலாக உங்களுக்கு வீடியோவாக வந்துடும். உங்களுடைய கன்வீனியன்ட் நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கலாம். கேட்டு அந்த பாடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி படித்து பயிற்சி எடுத்து அதை நீங்கள் ஓதி அனுப்பலாம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம திருத்தங்களை வழங்கக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 7 வயசில் நம்ம பயிற்சி எடுத்து 10 வயசில் கடமையாகி நம்ம அந்த தொழுகையை எதுவரை தொழுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சூரத்துல் ஹிஜ்ரில் சொல்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யக்கீன் வரும் வரை, அதாவது மரணம் வரும் வரை நீங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுறான். அந்த வணங்குதல் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம அவனுடைய கட்டளையை பேணி நடப்பதும், அவன் தடுத்தவைகளை விட்டு தவிர்ந்து வாழ்வதும், அவனை இந்த தொழுகையின் வாயிலாக இன்ன பிற விஷயங்களின் வாயிலாக அவனை வணங்குறதும் போன்ற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே அடங்கும். அதில் மிக முக்கியமான ஒரு பகுதிங்கிறது இந்த தொழுகை. இப்போ அந்த தொழுகையை நாம் கவனம் இல்லாமல் அல்லது ஏனோதானோ என்று ஓதுதல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஓதுதலை நாம் சீர்படுத்தி கொள்ளணுங்கிற ஒரு மஹப்பத்து நமக்கு வேணும். அதுக்கு ஒரு முயற்சி நம்ம எடுத்தோம்னு சொன்னால், முயற்சியும் தொடர்ந்து பயிற்சியும் எடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய ஓதுதல் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் பேணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸினுடைய இறுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நிலைக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இப்போ இந்த கோர்ஸை பற்றின விஷயங்களை நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இப்போ இந்த கோர்ஸில்
கேட்கக்கூடிய நீங்களும் சேரலாம். அதே போல் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையலை அப்படின்னு சொன்னாலும் இந்த கோர்ஸினுடைய தேவை யாருக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த கோர்ஸை பற்றின அறிமுகத்தை நீங்கள் வழங்கி அவங்கள இந்த கோர்ஸில் சேர்க்க வைக்கலாம். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ளையர்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி நீங்கள் சேர்றதுக்கு முயற்சி எடுங்க. அதே போல் பிறருக்கும் இதனுடைய பலனை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழிகாலாக நீங்கள் அமையுங்க. அப்போது உங்கள் மூலமாக யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கள் பெறக்கூடிய அந்த நன்மையும் உங்களை வந்து அடையக்கூடிய சதக்கத்துல் ஜாரியாவாக அது அமையும். அப்போ இந்த 2 கோர்ஸையும் நல்ல முறையில் படித்து குர்ஆனை நல்ல முறையில் ஓதுவதற்காக கற்று சரியான முறையிலும் சிறந்த முறையிலும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாமும் பிறருமாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த கோர்ஸை பற்றி இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய இந்த சிறிய அறிமுக உரையை நாம் முடித்துக் கொள்கின்றோம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.